வணக்கம். நம்ம ஜென் தத்துவ கதைகள் பார்த்துட்ருக்கோம். குருஜி வாசுதேவ் அவர்களுடைய இந்த கதைகள் மிகவும் அருமையாக அழகாக ஒரு செயலின் மூலம் பெரிய தத்துவத்தை அழகாக விளக்குகிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போது நேற்று பார்த்தது சமநிலை அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். எப்போயுமே சமநிலையில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்மக்கிட்டேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால் நம்மளுடைய இயல்பில் நம்ம இருந்துட்டு அடுத்தவங்களுடைய அப்படியே ஏற்றுக்கிறது, அதுதான் ஜென்னுங்கிறது அப்படிங்கிறது. இப்போ உண்மை அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது, இதை பார்க்கலாம். ஒரு நூலகம், அது ஜப்பானில் இருந்தது. அந்த நூலகத்திற்கு ஒரு துறவி வருவார். ஒரு மூலையில் போய் அமர்வார். கண்மூடி மௌனமாக தியானத்தில் இருப்பார். நூலகத்தை நிர்வகிப்பவர் ஒரு நாள் அவரை அணுகினார். சுவாமி, நீங்கள் தத்துவ பிரிவையோ சூத்திரங்களையோ படித்து நான் ஒரு நாளும் நான் பார்த்ததே இல்லை, என்ன காரணம் என்றார். அதுவா, எனக்கு அவற்றை படிக்கவே தெரியாது என்றார் துறவி. இது மகா கேவலம் என்றார் அந்த மனிதர். உம்மை போன்ற ஒரு துறவி படிக்கக்கூட தெரியாமல் இருப்பதா? நான் வேண்டுமானால் உமக்கு கற்பிக்கட்டுமா என்றார். ஆகா என்ற அந்த துறவி தமது விரலால் தம்மையே சுட்டிக்காட்டி, நான் என்று சொல்லப்படும் இந்த எழுத்தின் பொருள் என்ன என்று கேட்டார். உள்ளே ஒளி இருக்க வெளியே தேடுவது எதற்கு என்கிறது ஜென். அதுதான் அவங்களே உள்ளே, அதாவது அந்த ஜென் தத்துவமே என்னென்னா, உள்ளேயே ஒரு வெற்றிடம், அது ஒளி, அதுதான் நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவம். அதுதான் வள்ளலார் கூட ஒளி அப்படிங்கிற அந்த வெளிச்சம் அப்படிங்கிறத நமக்கு கூறினார். ஜென் குரு ஒருவர் மறைந்தார். அவரது ஆசிரமத்தின் முன் ஏராளமான பேர் திரண்டனர். அவர்களில் ஒருவர் அங்கிருந்த சீடனை பார்த்து, உங்கள் குரு எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன் கூறினான், எனக்கு தெரிந்தவரை அவர் எதற்கும் எந்த முக்கியத்துவமும் அளித்ததில்லை. அவர் எதை செய்கிறாரோ அதற்கு மட்டுமே அந்த நேரத்தில் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் என்றான். நீ எதுவாய் இருக்கிறாயோ அதுவே உண்மை. உண்மை என்பதே திறந்த மனத்தின் வெளிப்பாடு என்கிறது ஜென். ஒரு மடாலயத்தின் தலைவரிடம் ஒருவர் வந்தார். தாம் ஆத்ம ஞானம் தேடி அலைவதாக கூறிய அவர் தம்மை அவருடைய சீடனான ஏற்குமாறு வேண்டினார். மடாலய துறவி அவரை பார்த்து, இங்கு நீ சேருவதனால் சோம்பியிருத்தல் கூடாது, ஏனெனில் இதன் விதிகள் கடுமையானவை என்றார். எப்படி என்றார் வந்தவர். இங்கு உள்ளவர்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். பின் இங்குள்ள தோட்டத்தை பெருக்கி இங்குள்ள சருகுகளை அப்புறப்படுத்த வேண்டும். தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அங்குள்ள விறகுகளை பிளந்து வர வேண்டும். பிறகு தீ மூட்ட வேண்டும், சமையல் செய்ய வேண்டும் அப்படின்னு கூறிக்கிட்டே போகிறாரு. மன்னிக்க வேண்டும் என்றார் வந்தவர். தாங்கள் ஏன் என் கோரிக்கையை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். நான் ஞானம் வேண்டிதான் தங்களிடம் வந்தேன், வேலை கேட்டில்லை என்று சற்று பதட்டத்துடன் கூறினார். உண்மை தெளிவானது. மரியாதையின் காரணமாக அதை மறைக்க தேவையில்லை என்கிறது ஜென். உண்மை தெளிவானது. மரியாதையின் காரணமாக அதை மறைக்க தேவையில்லை என்கிறது ஜென். ஒரு குரு திடீரென காணாமல் போய்விடுவார். அவர் எங்கே போகிறார், எப்போது வருகிறார் என்பதை யாருக்கும் தெரிவதில்லை. சீடர்களுக்குள் இது பற்றி பலவிதமான அபிப்பிராயங்கள். அவர் ஏதோ ரகசியமான சடங்குகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்று அவர்களில் சிலர் கருதினர். ஏதாவது பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் என்றனர் சிலர். ஏதாவது கேளிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் என்று கூட சிலர் சந்தேகித்தனர். உண்மையை கண்டறிய அவரை பின்தொடர்ந்து செல்லும்படி ஒரு சீடனை கேட்டுக்கொண்டார்கள். அவனும் குரு அறியாதபடி ஒரு எளிய விவசாய உடை அணிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்தான். அந்த குரு ஒரு குடிசைக்குள் நுழைவதை கண்டான். அவன் சத்தம் போடாமல் போய் உள்ளே எட்டி பார்த்தான். உள்ளே உடலின் செயல்பாடுகளை இழந்து படுக்கையாக இருக்கும் மூதாட்டி ஒருத்தியின் படுக்கையை மாற்றி அவளது உடைகளை மாற்றி அவளது உணவு தயாரித்து அவளுக்கு கொடுத்து சேவைகள் செய்து கொண்டிருந்தார் அவர். சீடன் பேசாமல் மடத்திற்கு திரும்பினான். அனைவரும் அவனிடம் ஆவலாக கேட்டனர், எங்கே போனார் குரு? இறைவனின் ஆலயத்திற்குத்தானே? இல்லை, அதைவிட புனிதமான இடத்திற்கு என்று அதற்கு பதிலளித்தான் அவன். தன்னலமற்ற தொண்டு இறைவனை விட புனிதமானது என்கிறது ஜென். தன்னலமற்ற தொண்டு இறைவனை விட புனிதமாகிறது என்றது ஜென். உண்மையை தேடுவதே ஜென். உண்மை சூத்திரங்களில் கிடையாது. உண்மை தர்க்க விவாதங்களில் தென்படாது. உண்மையை முழக்கங்களால் நிலைநாட்ட முடியாது. உண்மையை கொள்கைகளால் நிறுவ முடியாது. உண்மைக்கென்று தனி அறிகுறிகள் கிடையா. உண்மைதான் தான் உயர்வதும் இல்லை, பிறரை உயர்த்துவதும் இல்லை. உண்மைக்கு அளவீடுகள் கிடையா.
மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. திருக்குறள். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படிங்கிற இந்த திருக்குறளுக்கு அழகான இந்த ஜென் கதை விளக்கம் அருமையாக இருக்கிறது. நாமும் உண்மை நிலை என்பதை என்ன என்று சரியாக தெரிந்து கொள்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.